வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். மென் அண்ட் விமன், ஆண் பெண், இந்த விஷயங்களில் நம்ம சீரியஸ் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். போன முறை திருமணத்தை பற்றி பேசணும். பெண் புத்தி பின் புத்தி, அதாவது திருமணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பெண் புத்தி பின் புத்தின்னு இந்த அடிக்கடி நீங்கள் எல்லா சண்டைகள்லையும், ஏன் திருவிளையாடல் படத்தில் வர சண்டையில் கூட பெண் புத்தி பின் புத்திங்கிறத காட்டிட்ட அப்படின்னு சிவன் சக்திகிட்ட சொல்கிற மாதிரி ஒரு டயலாக் வரும். இதில் பெண் புத்தினா என்ன அப்படின்னா, ஒரு வீக்கான புத்தியா இல்லை நல்ல புத்தியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இது நார்மலாக பயன்படுத்துகிற ஒரு வாசகம் தான். நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு காருன்னு வச்சுக்கோங்க. குடும்பங்கிற ஒரு கார் மாதிரி. இப்போ ஓட்டக்கூடியவர் ஒருத்தர் தான் இருப்பார், ஆனால் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பக்கம் ஒய்ஃப் இருக்கலாம், இல்லை பின்னாடி சீட்டில் ஒய்ஃப் இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், அம்மா அப்பாக்கள் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு குடும்பம் அந்த காரை அப்படியே ஓட்டிகிட்டு போகும்போது அது நல்லபடியாக அந்த ரோட்டில் போகிறது ஒரு பயணம், அப்புறம் அது ஒரு டெஸ்டினேஷன், அப்புறம் அதில் ஒரு டெவலப்மெண்ட். ஆனால் அந்த காரை ஓட்டு போகிறது அவ்வளோ ஈஸியானா, அந்த ரோட்டில் ஏகப்பட்ட கார் போகுது, ஏகப்பட்ட பேர் அந்த டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒரு வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவாங்க, எதை சாதிக்க நடப்பாங்க. அரசியலாக இருந்தால் ஒரு சிஎம் ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும். பிஸ்னஸாக இருந்தால் ஒரு 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணணும், 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணணும். அட்வொகேட்ஸாகவோ இதாக இருந்தால் இந்த அவங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜட்ஜ் ஆகணும். இந்த மாதிரியான ஒரு போட்டி மிகுந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறது. ஆனால் இந்த இதில் யார் கேரியரில் இருக்காங்களோ அவங்க தான் ஃபுல்லாக ஸ்பீடாக வண்டி ஓட்ட முடியும். ஸ்டேரிங் அவங்ககிட்ட தான் இருக்கும். அதாவது பெரும்பாலும் கேரியர் ஆண்கள்கிட்ட இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸ்டேரிங் அவர்கிட்ட இருக்குது, ஆக்சிலேட்டர் அவர்கிட்ட தான் இருக்கும், பிரேக்கு அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ மனைவிக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, அந்த காரில் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ஒரு டிரைவரால் 3 பக்கம் பார்க்க முடியுமா? ரோடை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் ரைட்டில் பார்த்தா கை ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் திரும்பிடும் தன்னை அறியாமல். ஸோ அவர் ஓட்டக்கூடியவர் டிரைவர் 120 கிலோமீட்டரில் ஸ்பீடில் போகிறார் அப்படின்னா அவர் நேராக மட்டும்தான் பார்க்க முடியும். நேராகவும் தூரத்துலேயே தான் பார்க்க முடியும், கீழே இருக்கிறத பார்க்க முடியாது. ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பாருங்கள், ஸ்பீட் பிரேக்கர் வருது, இந்த பாருங்கள் அந்த கார் டேக் ஓவர் பண்ண போகிறான், அந்த கார் உங்களை பிடிக்கல, உங்களை தள்ளிவிட பார்க்குறாரு, என்ன இங்கிட்டு மரம் வருது, இங்கே டேர்னிங் வருது, இந்த மாதிரியான சொல்லக்கூடியவர் டிரைவர் பக்கத்தில் உட்காந்து சொல்ல முடியும். நீங்கள் 120 160 போனீங்கன்னா, 40 போனீங்கன்னா உங்களுக்கு யாரும் தேவையில்லை. நீங்களே இந்த 2 சைடும் பார்த்துக்கலாம், பின்னாடியும் பார்த்துக்கலாம், முன்னாடியும் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ யாருமே தேவைப்பட மாட்டோம். ஆனால் வாழ்க்கை அந்தமாரி அமைப்பு இல்லை. எல்லா காரும் ஒரு நேரத்தில் வேகமாக போக வேண்டிய கட்டாயம் வந்துடுது, ஒரு அக்ரெஷன் வந்துடுது. அப்போ பக்கத்தில் இருந்து ஒருத்தங்க சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா உங்கள் கார் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து என்டையர் ஃபேமிலியுமே அதில் இருக்குது. இப்போ ஒரு பெண் ப்ரொஃபஷனலாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கேரியர் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்க தான் ஹஸ்பண்ட் தான் சொல்லி ஆகும். இப்போ இங்கே சிவில் சர்வீஸில் ஐஎஃப்எஸ்னு ஒரு கேரியர் உண்டு. இந்த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் நான் டெல்லியில் போனோன்னே சொல்லுவாங்க எல்லாருமே, பொண்ணுங்க கேரியர் சாய்ஸ் போடும்போது ஐஎஃப்எஸ் போடாதீங்கன்னு சில நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த சீனியர்ஸ். ஏன்னா ஜென்ரலாக மாப்பிள்ளை கிடைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன்னா ஐஎஃப்எஸில் 3 கண்ட்ரிஸாக பிரிச்சுருவாங்க, குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் ஏபிசின்னு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சைடில் இருக்கும். அவங்க போஸ்டிங் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறது ரொம்ப கம்மி, இங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 3 வருஷம், அப்புறம் இன்னொரு கண்ட்ரியில் 3 வருஷம். இங்கே எப்படி டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபரோ அங்கே கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு லைஃபே ரொம்ப ஸ்பீடாக போகும் அவங்களுக்கு. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் அந்த அவரோட கேரியர் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் லைட் வெயிட் கேரியராக இருக்கணும். அவரும் பயங்கர பிஸியாக இருந்தான்னா இந்த வண்டி ஒன்றும் இல்லை 2ன்னு அர்த்தம். நான் ஏன் ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடாது, நான் ஏன் இதாக இருக்கக்கூடாது, எனக்கு ஏன் ப்ரொஃபஷன் இருக்கக்கூடாது நிறைய பெண்கள் கேட்கும்போது அது நேச்சுரலாக எங்கே கொண்டு போய் வந்துடுதுன்னா 2 வண்டியாக பிரிய ஆரம்பிச்சிடுது. ஏன்னா ஒரு வண்டி ஓட்டுறதுக்கே 2 டிரைவர் தேவைப்படுது சொசைட்டியில், அதாவது ஒருத்தர் ஸ்பீடாக போகும்போது. ஸோ இந்த குழப்பங்கள் வர்றதுனால தான் 2 சைடும் ஒர்க் பண்ணுறவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா, சரி உங்களுக்கு சரியில்லை நான் ஸ்பீடை பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க பிக்கப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 2 பேருக்கும் இவரும் ஒரு 120 கிலோமீட்டரில் போயிட்டு அவரும் 120 கிலோமீட்டர் போட்டு லேடிக்கு கைட் பண்ண முடியுமானா முடியாது. இங்கே ஏன் அந்த பின்புத்திங்கிற வார்த்தை வருதுன்னா, நீங்கள் அந்த 2வது பாட்டை விட்டுட்டு நார்மலாக ஆண் மட்டும் ப்ரொஃபஷனல் கேரியராக அந்த காலத்தில் இருந்த காலங்களில் ஒரு ஆண் வேகமாக போகும்போது அவர் பின்னாடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்பீட் பிரேக்கு, பக்கத்தில் ஒரு ஆள் வருது, ஆடு வருது, மாடு வருது, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி யார் வர்றா அதையும் சொல்லுவாங்க. ஸோ பின்புத்திங்கிறதுக்கான அமைப்பு கூட இருந்து ஒரு ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால, ஒரு பெண் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அதை ஒரு காஷனோட பார்க்கக்கூடிய திறமை இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தை வந்ததாக நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி அந்த கான்டெக்ஸ்டில் விமன் ப்ரொஃபஷனல் கேரியர் எடுத்து ஆண் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா, ஆண் புத்தியும் பின்புத்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த கேரியர் நிற்க முடியும். தனியாக போனால் 2 டைமென்ஷனையும் பேலன்ஸ் பண்ணுறதுல கஷ்டம் இருக்குது. இந்த பிரச்சனை சுவாமிஜிகளுக்கு கிடையாது. அவங்களுக்கு பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு என்ன ப்ளஸ் மைனஸ்னால் அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. அவங்க பாட்டு ஜாலியாக போயிட்டு இருப்பாங்க. அந்த க்ரௌடு அவங்களுக்கு வர்ற க்ரௌடு வந்துட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த பஞ்சாயத்து கிடையாது. பெண் புத்தி பின்புத்தினா அது கெட்ட வார்த்தை இல்லை.
அது பெண்ணை பின்னோக்கி பார்க்குற வார்த்தை இல்லை, பெண்ணை வந்து ஒரு பலமாக்குற ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தமிழ் மொழி கொடுத்த வார்த்தையாக தான் நான் பார்க்குறோம், பழமொழியாக தான் நம்ம பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.